Hey viewers, welcome to our channel. Today we learn standard 7th term 3 science unit 6 visual communication lessons பத்தி இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம். ஓகேவா? First introduction. In this chapter the students will learn to use the software LibreOffice. இந்த சாப்டர்ல எதை பத்தி நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா யூஸ் த சாஃப்ட்வேர் LibreOffice பத்தி கத்துக்கலாம். LibreOffice எப்படி நம்ம வந்து யூஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா, அந்த சாஃப்ட்வேரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். LibreOffice இஸ் எ பவர்ஃபுல், அது எப்படி இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃப்ரீ ஆஃபீஸ் சூட் யூஸ் பை மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் என்னது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. Its clean interface and feature-rich tools help you unleash your creativity and enhance your productivity. LibreOffice includes the following components. இதில் என்னென்ன components இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் காம்பவுண்ட். டெக்ஸ்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது என்னது, உரை ஆவணம்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைட்டர் அப்படின்னா வேர்டு ப்ராசஸர். ரைட்டர் இஸ் எ ஃபியூச்சர் இஸ் ரிச் டூல் ஃபார் கிரியேட்டிங் லெட்டர்ஸ், புக்ஸ், ரிப்போர்ட்ஸ், நியூஸ் லெட்டர்ஸ், ப்ராக்கர்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். இதெல்லாம் என்னது உருவாக்கக்கூடிய ஒரு கருவி தான் என்னது டெக்ஸ்ட் வேர்ல்டு ப்ராசஸர். ஓகேவா? ஓகே, இது ஒரு டூல்ஸு. இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிற டூல்ஸ் தான் என்னதுன்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரெட்ஷீட்ஸ். ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு அட்டவணை. ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்னால் என்னதுன்னா கால் ஹேஸ் ஆல் ஆஃப் த அட்வான்ஸ்ட் அனாலிசிஸ், சார்ட்டிங். இது ஒரு சார்ட்டிங். ஓகேவா? சார்ட்டிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் எ ஹை end spreadsheets. It includes over 300 functions for financial, statistical and mathematical operations among others. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸில் பார்த்தோன்னா நம்ம எதிர்பார்க்கப்பட்ட எல்லா சார்ட்ஸும் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து முடிவு அம்சங்கள் நிறைய இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்டடாக இருக்கும். இதில் என்ன இன்க்ளூட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 300க்கு மேற்பட்ட என்னது ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஓகேவா? 300 ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் இது வேணால் ஃபைனான்சியல் மூலமாகவும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அமாங் அதர்ஸ். ஓகேவா? அந்த செயல்பாட்டுக்களாக இது வந்து இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரெஸ் அப்படின்னு என்னது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறது. இம்ப்ரெஸ் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன். எப்படி இம்ப்ரெஸ் ப்ரொவைட்ஸ் ஆல் த காமன் மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் டூல்ஸ் சச்சஸ் இது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், அனிமேஷன் அண்ட் ட்ராயிங் டூல்ஸ். இது வந்து எதுக்காக நம்ம வந்து உருவாக்குனது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமனாக மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் டூல்ஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ், அதோட காட்சிகள் மல்டிமீடியா பார்த்திங்கன்னா அதோட காட்சிகளை உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு இது. ஓகேவா? இதை இம்ப்ரெஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ராயிங் அப்படிங்கிறது படம் வரைகிறது. வெக்டர் கிராஃபிக்ஸ். ட்ரா இஸ் எ வெக்டர் ட்ராயிங் டூல் தட் கேன் ப்ரொடியூஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் சிம்பிள் டயக்ராம்ஸ் ஆர் ஃப்ளோ சார்ட்ஸ் டு 3D ஆர்ட் ஒர்க். ட்ராயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட்ஸ்லேருந்து 3D ஆர்ட் ஒர்க் வரல அனைத்தையும் என்னது உருவாக்கக்கூடிய ஒரு வெக்டர், ட்ராயிங் வெக்டர் அதான் சொல்கிறாங்க வெக்டர் ட்ராயிங் டூல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஸ் அப்படிங்கிறது என்ன, டேட்டா பேஸ்னு சொல்கிறாங்க. பேஸ் ப்ரொவைட்ஸ் டூல்ஸ் ஃபார் டே டேட்டா பேஸ் ஒர்க் வித்தின் சிம்பிள் இன்டர்ஃபேஸ். இட் கேன் கிரியேட், இது எது கிரியேட் பண்ணுங்க அப்படின்னா அந்த எடிட் ஃபார்ம்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்ஸ், குவரிஸ், டேபிள்ஸ், வியூஸ் அண்ட் ரிலேஷன்ஸ். ஸோ தட் மேனேஜிங் எ ரிலேஷனல் டேட்டா பேஸ் இஸ் மச் த சேம் அஸ் இன் அதர் பாப்புலர் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத டேட்டா பேஸ் வந்து அதான் சொல்லுங்க. ஃபார்ம்ஸை வந்து எடிட் பண்ணுறதுக்கும் என்னது ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி குவரிஸ், டேபிள்ஸ், வியூஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது. எதை மேனேஜ் பண்ணுறது, ரிலேஷனல் டேட்டா பேஸ் வந்து பாப்புலர் டேட்டா பேஸ் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி அதோட சேமாக தான் இருக்கும், அதோட யூசஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகேவா? அதை மேனேஜ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேத்னா ஃபார்முலா எடிட்டர்ஸ். ஃபார்முலாவை எப்படி எடிட் பண்ணுற, சூத்திரங்களை எப்படி நம்ம வந்து என்னது எடிட் பண்ணி உருவாக்குறோம், நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா. Math is the LibreOffice formula or equation editor. You can use to create complex equation. நிறைய என்னது நம்ம யூஸ் பண்ணுற இதெல்லாம் ஈக்குவேஷன்ஸ்லாம் ஃபார்முலாலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாலாம் என்ன பண்ணணும், நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். தட் இன்க்ளூட் சிம்பிள்ஸ், நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர் கேரக்டர்ஸ் நாட் அவைலபிள் இன் ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட் செட்ஸ். இதில் பார்த்தோன்னா இதில் இல்லாத சிம்பிள்ஸ் கூட என்ன பண்ணலாம், இதில் பயன்படுத்தி என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? டெக்ஸ்ட்டில் இல்லை ஃபாண்ட் செட்ஸில் இல்லாத அந்த அவைலபிளாக இல்லாத கேரக்டர்ஸ் கூட சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவை உருவாக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் த சாஃப்ட்வேர். நம்ம சாஃப்ட்வேரை எப்படி நம்ம பெறுறது அப்படின்னு பார்த்தோம்னா வெர்சன்ஸ் ஆஃப் LibreOffice ஃபார் விண்டோஸ், லினக்ஸ் அண்ட் மேக் OS X can be
டவுன்லோட் ஃப்ரீ ஃப்ரம் இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க, வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருமா, http://libreoffice.org டவுன்லோட். இந்த வெப்சைட் மூலமாக என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணி இந்த வெர்சன்ஸில் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், இலவசமாக என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இதை உருவாக்கி இந்த வெர்சன்ஸ் ஆஃப் லிப்ரே ஆஃபீஸ் மூலமாக இதை வந்து என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் மூலமாக. ஓகேவா, ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பற்றி பார்க்கலாமா? ஓகே, இன் திஸ் சாப்டர் வி வில் டிஸ்கஸ் அபவுட் த வேர்ட் ப்ராசஸிங். இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸிங் பற்றி பார்க்கலாம். யூ கேன் யூஸ் இட் டு டைப் லெட்டர்ஸ். நம்ம இதுக்கான லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது, ரிப்போர்ட்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, திஸ் லெசன் இன்ட்ரடியூஸ் யூ டு த வேர்ல்ட் விண்டோ. யூ யூஸ் த வேர்ல்ட் விண்டோ டு இன்ட்ராக்ட் வித் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். வேர்ல்டு விண்டோ எதோட இன்ட்ராக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் இதோட ப்ரிவ்யூ. பார்த்தீங்கன்னா இதில் விண்டோஸ் இருக்காமா, மெனு பார் இருக்குது, ஸ்டாண்டர்ட் பார், ஃபார்மேட்டிங் டூல் பார் அண்ட் என்னது ஸ்டேட்டஸ் பார், கீழே இருக்குது பாருங்க இந்த ஸ்டேட்டஸ் பார். ஓகேவா, இந்த மாதிரி தான் இருக்கும். மேனேஜிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திஸ் செக்ஷன் ஆஃப் த லெசன் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டு ஓப்பன் எ நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட், சேவ் எ டாக்குமெண்ட், ரீநேமிங் எ டாக்குமெண்ட் அண்ட் க்ளோசிங் அண்ட் ஓப்பன் டாக்குமெண்ட். இதிலேருந்து நம்ம என்ன இந்த லெசன்ஸில் பார்க்க எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி நியூவாக என்னது ஓப்பன் பண்ணுறது, அதிலேருந்து எப்படி எக்ஸிட் ஆகிறது, டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறது, அந்த டாக்குமெண்ட்டில் நேம் தான் என்னது நேம் வந்து எப்படி மாற்றி அமைக்கிறது, க்ளோஸ் அண்ட் ஓப்பன் டாக்குமெண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தெர் ஆர் செவரல் வேஸ் டு கிரியேட் எ நியூ டாக்குமெண்ட், ஓப்பன் எக்ஸிட்டிங் டாக்குமெண்ட் அண்ட் சேவ் டாக்குமெண்ட் இன்வால்வ்டு. ஃபஸ்ட்டு கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட். நம்ம நியூ டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? டு கிரியேட் ஏ நியூ டாக்குமெண்ட் டு எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ். கீழே வந்து 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம வந்து நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். கிளிக் த நியூ டாக்குமெண்ட் பட்டன் ஆன் த மெனு பார். அந்த மெனு பார் இருக்குல்லம்மா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மெனு பார், இந்த இதில் மெனு பார் இருக்காமா மேலே, அந்த மெனு பாரில் நியூ டாக்குமெண்ட்டை என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு நியூ டாக்குமெண்ட்டை உருவாக்கலாம். இல்லை அப்படின்னா செகண்ட் இப்போ சூஸ் ஃபைல் என்ன பண்ணலாம், ஃபைல் சூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அதில் நியூ கமெண்ட் ஃப்ரம் த மெனு பார், நியூ கமெண்ட் கொடுத்து நியூ டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீபோர்டு மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். Ctrl+N அப்படிங்கிற கீஸை வந்து என்ன பண்ணலாம், ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஓப்பன் அண்ட் எக்ஸிட்டிங் டாக்குமெண்ட். டு ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் டூ எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ். கீழே இருக்கிற இதே மாதிரி தான் 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் வெளியில் வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் த ஓப்பன் ஃபைல் பட்டன் ஆன் த மெனு பார். அந்த மெனு பாரில் எதை கிளிக் பண்ணலாம், ஓப்பன் ஃபைல் பட்டனை கிளிக் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூஸ் ஃபைலில் இருந்து என்ன பண்ணலாம், ஃபைல்லேருந்து ஓப்பன் கமாண்ட் ஃப்ரம் த மெனு பார் கொடுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், கீபோர்டு மூலமாக என்ன Ctrl+O அப்படிங்கிற கீயை வந்து என்னது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஓப்பன் என்ன பண்ணணும், இது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஈச் ஆஃப் த எபோவ் மெத்தட், இந்த மெத்தடில் வில் ஷோ த ஓப்பன் டயலாக் பாக்ஸ். டயலாக் பாக்ஸை என்ன பண்ணும், அது வந்து ஓப்பன் பண்ணும். சூஸ் த ஃபைல் அண்டு கிளிக் த ஓப்பன் பட்டன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சேவ் எ நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ். எப்படி டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது, அதிலிருந்து வெளியில் வருது பார்க்கலாமா? ஓகே, எப்படி புது எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்னா பல நியூ டாக்குமெண்ட்னா இப்போ இருக்கிற டாக்குமெண்ட்டையும் என்னது புதிய டாக்குமெண்ட் தற்போதுள்ள ஆவணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறது. டு சேவ் எ நியூ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் தட் இஸ் ஓப்பன் டு ஃபாலோ எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் மெத்தட்ஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் 3 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சேவ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணால் கிளிக் த சேவ் பட்டன். டேரெக்டாக மெனு பார்லேருந்து என்ன பண்ணலாம், சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா செலக்ட் ஃபைலில் போய் ஃபைலில் சேவ் கமெண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரம் த மெனு பார் மூலமாக சேவ் ஃபைலில் போய் சேவ் கமெண்ட்ஸ் கொடுத்தோம் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Ctrl+S அப்படிங்கிற கீஸை வந்து கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணியும் சேவ் கொடுக்கலாம். ஓகேவா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் வந்து இந்த மாதிரி நேம் டைப் பண்ணி இங்கே சேவ் அப்படின்ட்டு இருக்குல்ல அதை கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இஃப் த டாக்குமெண்ட் இஸ் ஆல்ரெடி நேம்டு அண்ட் சேவ்டு ஏர்லியர். ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட் வந்து ஆல்ரெடி நேம் இருந்தால் சேவ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். இட் வில் சிம்ப்ளி சேவ் த டாக்குமெண்ட் ஆல்ரெடி இருந்தால் நேம் இருந்தால். ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் த ஃபைல் இஸ் எ நியூ டாக்குமெண்ட், புதுசாக நம்ம ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக என்ன பண்ணலாம், நம்ம போய் என்ன பண்ணலாம்னா
சேவ் பண்ணிக்கலாம். புதுசாக நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நியூ டாக்குமெண்ட் இட் வில் ப்ராம்ப்ட் யூ பை ஓப்பனிங் சேவ் அஸ் டயலாக்ஸ் பாக்ஸ். ஓகேவா, எதை ஓப்பன் பண்ணணும்? சேவ் அஸ் டயலாக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி செலக்ட் த ஃபோல்டர் வேர் யூ வாண்ட் டு பிளேஸ் யுவர் டாக்குமெண்ட். உங்களுக்கு சேவஸில் எந்த பிளேஸில் வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணணும். டைப் த நேம் ஆஃப் த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டுடைய என்ன நேம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் நேம் வந்து என்ன பண்ணலாம், டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா, யூ கேன் ஆல்சோ சேவ் ஏ டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் என்னது, டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிக்கும். பை சூஸிங் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போய் சேவஸ் கொடுத்தோம்னா, கமெண்ட் கொடுத்தோம்னா மெனு பரோவில் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்ளோஸ் த டாக்குமெண்ட். க்ளோஸ் த டாக்குமெண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? க்ளோஸ் த கரண்ட் டாக்குமெண்ட் பை செலக்டிங் என்னது, ஃபைல்லேருந்து என்ன பண்ண க்ளோஸ் கமெண்ட் கொடுக்கலாம் அந்த மெனு பார் கிளிக், அல்லது என்ன பண்ணலாம்னா கிளிக் த க்ளோஸ் ஐக்கான். க்ளோஸ் ஐக்கானை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம் இஃப் இட் இஸ் விசிபிள் ஆன் த ஸ்டாண்டர்ட் டூல் பார். ஓகேவா, பிரிண்டிங் ஏ டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கலாமா, எப்படின்னு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டு பிரிண்ட் ஏ டாக்குமெண்ட் ஆர் செலக்டட் பேஜஸ் ஃபாலோஸ் த ஸ்டெப் கிவன் பிலோ. கீழே கொடுத்துருக்காங்க பாருமா, இப்படி இதை வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் த டாக்குமெண்ட் இன் டு பி பிரிண்டட். டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சூஸ் ஃபைல் சூஸ் பண்ணணும். மெனு பார்லேருந்து என்ன பண்ணலாம், ஃபைல் சூஸ் பண்ணி அதில் பிரிண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா பிரிண்ட் கமெண்ட் நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா த பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வில் ஓப்பன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வந்து என்னாகும், ஓப்பன் ஆகும். செலக்ட் த ஆப்ஷன்ஸ் லைக் பிரிண்ட் பேஜ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதாம்மா அந்த டயலாக் பாக்ஸ். இதில் என்ன பண்ணணும், நம்ம வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க. பிரிண்ட் ரேஞ்ச் என்ன, இல்லை நம்பர் ஆஃப் காப்பீஸ், எத்தனை காப்பீஸ் வந்து உங்களுக்கு வேணும், பிரிண்டர் நேம் எக்ஸட்ரா இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ண இதில் எல்லாமே டைப் பண்ணணும். சி தட் பிரிண்டர் இஸ் ஸ்விட்ச்டு ஆன், த பேப்பர் இஸ் அவைலபிள் இன் த பிரிண்டர் ட்ரே. நம்ம என்ன பண்ணணும், சுவிட்ச் ஆன் பண்ணணும். பிரிண்டரை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அங்கே பேப்பர்லாம் வந்து கரெக்டாக பிரிண்டர் ட்ரேயில் அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளிக் பண்ணணும். ஓகே பட்டன் கொடுத்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கலாம். நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைம் அதை பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் பிரிண்ட் ப்ரீவியூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரிண்ட் ப்ரீவியூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட்ஸ் a way to see how your document will look when printed. பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட்டை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தான். ஓகேவா, யூ கேன் சி சிவரல் பேஜஸ் அட் ஒன்ஸ். நிறைய பேஜஸ் வந்து அங்கே இருக்கலாம், ஒரு பேஜஸ் இருக்கலாம், நிறைய பேஜஸ் இருக்கலாம். இட் இஸ் சிமிலர் டு பிரிண்ட் லே அவுட் வியூ. ஆனால் என்னது, அங்கே ஒரே மாதிரி தான் அங்கே லே அவுட், பிரிண்ட் லே அவுட் வந்து இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஆன் அட்வான்டேஜ் ஆஃப் பிரிண்ட் வியூ இஸ் தட் இஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டூல் பார். த டூல் பார் அலோஸ் யூ டு ஈஸிலி வியூ மல்டிபிள் பேஜஸ். இது ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், இப்போ இருக்கிற டூல் பாரில் நிறைய பேஜஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் சேஞ்ச் த மேக்னிஃபிகேஷன், அதை என்ன பண்ணலாம், பெருசுபடுத்தி நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆஃப் த ஸ்க்ரீனில் பெருசுபடுத்தி மேக்னிஃபிகேஷன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். யூ கேன் ஆல்சோ எடிட் யுவர் டாக்குமெண்ட் இன் பிரிண்ட் ப்ரீவியூ மோட். நம்ம என்ன பண்ணலாம், அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணலாம்னா ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். டு ஸ்விட்ச் டு பிரிண்ட் ப்ரீவியூஸ் யூஸ் ஒன் ஆஃப் தீஸ் மெத்தட்ஸ். எந்த மெத்தட்ஸ்னால் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளிக் ஆன் த பிரிண்ட் ப்ரீவியூ இந்த ஃபைல் மெனு என்ன பண்ணணும், பிரிண்ட் ப்ரிவியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஓ கீஸ், ஓவை என்ன பண்ணலாம், கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸிட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் பற்றி பார்க்கலாமா. when finished you, நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் க்ளோஸ் ஆல் த ஃபைல்ஸ். என்ன பண்ணலாம், எல்லா ஃபைல்ஸை என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் குவிட் த வேர்டு ப்ரோக்ராம் பை செலக்டிங் ஃபைல்லேருந்து என்ன பண்ணணும், எக்ஸிட் கமெண்ட் கொடுத்து என்ன பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். அந்த ஃபைல் மெனு பார்க்கு வந்துடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செலக்டிங் டெக்ஸ்ட் பற்றி பார்க்கலாமா. ஓகே, ஈவன் தோ த டாக்குமெண்ட் இஸ் பில்ட் அப் பை டைப்பிங் ஒன் கேரக்டர் அட் எ டைம் while editing the formatting one always work with words, lines, paragraphs and sometimes with the whole document. நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் என்ன பண்ண, ஒரு வேர்டு டைப் பண்ணுறதுல அதில் என்ன பண்ணலாம், டைப் பண்ணுறது எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னது, எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு வேர்டை வந்து என்னது அந்த லைனையும் அது பேராகிராஃப் என்ன சொல்கிறோம், பேராகிராஃப்ஸோ என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அதோட சேஞ்சஸ் பில்டப் பண்ண முடியும். அந்த டாக்குமெண்ட்டை என்ன பண்ண முடியும், ஹோல் டாக்குமெண்ட்டு நம்ம வந்து என்னது செலக்ட் பண்ணி தான் அடுத்தது என்ன சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ண முடியும். ஃபார் திஸ் பர்பஸ் ஒன் ஷுட் லேர்ன் ஹவு டு செலக்ட் த டெக்ஸ்ட். நம்ம என்னது எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எதை நம்ம செலக்ட் பண்ணுற எந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், பர்பஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் த டெக்ஸ்ட் இஸ் செலக்டட், ஒரு டைம் டெக்ஸ்ட் வந்து என்ன செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் கேன் பி மேட் டு த டெக்ஸ்ட். ஏன்னா திருப்பி இன்னொரு இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். த டெக்ஸ்ட் கேன் பி மூவ்டு,
டெக்ஸ்ட் என்னது மூவ் ஆகும். காப்பீடு மூவ் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். அடுத்து என்னது போல்டு பண்ணிக்கலாம், எழுத்து என்ன பண்ணலாம் போல்டு பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட் அண்ட் கலர் கூட என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம். ஆஃப் த டெக்ஸ்ட் கேன் ஆல்சோ பி சேஞ்ச். ஃபார் செலக்டிங் டெக்ஸ்ட் த மவுஸ் ஆர் த கீபோர்ட் கேன் பி யூஸ்டு. எதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா மவுஸ் யூஸ் பண்ணியும் செலக்ட் பண்ணலாம், கீபோர்டு யூஸ் பண்ணியும் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா, இதில் தான் செலக்ட் பண்ணியிருக்க ப்ளூ கலரில் தெரியுது. நம்ம இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் செலக்ட் பண்ண வேர்டு. ஓகேவா, இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டை தான் என்ன பண்ணிருக்கோம் ஒரு பேராகிராஃபில் இந்த வேர்டை நம்ம செலக்ட் பண்ணி அதை என்ன பண்ணலாம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு செலக்டிங் டெக்ஸ்ட் வித் மவுஸ். மவுஸ் மூலமாக எப்படி செலக்ட் பண்ணுறது. ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோடு. இன்சர்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த அம்புக்குறி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த அதான் இன்சர்ஷன் பாயிண்ட். நம்ம எது ஆரம்ப ஸ்டேஜ் இன்சர்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். இஸ் மூவ் டு த ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் டு பி செலக்டட். என்ன பண்ணலாம் இன்சர்ஷன் பாயிண்ட் என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணி அதுலேருந்து என்ன பண்ணணும் மூவ் பண்ணணும், டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். த லெஃப்ட் மவுஸ் பட்டனை என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும், சுட் பி கிளிக்டு. லெஃப்ட் பட்டனை மவுஸில் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ஹெல் டவுன் அண்ட் ட்ராக்டு அக்ராஸ் தான் என்ன பண்ணணும் புல் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும். அக்ராஸ் சொல்லி என்னது மூவ் பண்ணி டெக்ஸ்ட் டு பி செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து கையில் வந்து என்ன ப்ரெஷ் பண்ணிவிட்டு கையை எடுத்துடக்கூடாது, அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு. வென் த நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். வென் த இன்டெண்டட் டெக்ஸ்ட் இஸ் செலக்டட். மேலே கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி தான் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் த மவுஸ் பட்டன் ஷுட் பி ரிலீஸ்டு. மவுஸ் பட்டனை என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா, அப்போ அந்த செலக்ட் இந்த மாதிரி காமிக்கும். இந்த இதில் இருக்கல விண்டோவில் இதில் இருக்கல இந்த மாதிரி காமிக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செலக்டிங் டெக்ஸ்ட் வித் கீபோர்டு வழியாக எப்படி டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோவிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ்டு டு த ஸ்டார்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் டு பி செலக்டட். த ஷிஃப்ட் கீ இஸ் pressed டவுன் and the movement keys are used to highlight the required text. shift key என்ன பண்ணலாம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அதை வந்து மூவ் பண்ணலாம். ஓகேவா, when the shift key is released, shift key ரிலீஸ் பண்ணால் அங்கே டெக்ஸ்ட் என்ன ஆகும் செலக்ட் ஆயிரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கட் அண்டு காப்பி பற்றி பார்க்கலாமா. ஓகே, எப்படி கட் பண்ணுறது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கட் அண்டு காப்பி இஸ் தட் cut removes the selected data from its original position. கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டேட்டா செலக்டட் டேட்டாவை என்ன அது ஒரிஜினல் டேட்டாவிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் கட் பண்ணுறது. காப்பி பண்ணுறது அப்படின்னா while copy creates a duplicate of the original content. அந்த ஒரிஜினல் கண்டென்ட் மாதிரி இன்னொரு என்னது டூப்ளிகேட் கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணுறது தான், அதே மாதிரியே க்ரியேட் பண்ணுறது தான் காப்பின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே, மூவிங் த டெக்ஸ்ட் பார்க்கலாமா. எப்படி அதாவது டெக்ஸ்ட்டை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். த செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி ஈஸிலி கட் அண்ட் பேஸ்டட் இன் த ரெக்வயர்ட் லொக்கேஷன். ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோடு. என்னென்ன டெக்ஸ்ட் பார்க்கலாமா. த டெக்ஸ்ட் டு பி மூவ்டு டு எ நியூ லொக்கேஷன் இஸ் செலக்டட். என்ன பண்ணலாம் நியூ லொக்கேஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் மூவ் பண்ணுறதுக்காக ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம்னா ஒரு நியூ லொக்கேஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எடிட் போகணும். எடிட்லேருந்து என்ன பண்ண கட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நாள் அதை செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டூல் பார் இஸ் செலக்டட் டு டூல் பாரில் என்ன பண்ணலாம் கட் த செலக்டட் டெக்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். இன்சர்ஷன் பாயிண்ட் இஸ் மூவ் டு த பிளேஸ் வேர் த டெக்ஸ்ட் இஸ் டு பி பேஸ்டட். எடிட்லேருந்து இது பேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் இஸ் செலக்டட் அங்கே செலக்ட் ஆகிருக்கும். அந்த ஆர் இன் த டூல் பார் இஸ் செலக்டட் டு பேஸ்ட் த டெக்ஸ்ட் இன் த நியூ லொக்கேஷன். அந்த நியூ லொக்கேஷனில் என்ன ஆகும்னா பேஸ்ட் ஆகிக்கும். த டெக்ஸ்ட் கேன் பி பேஸ்டட் இன் திஸ் வே டு another type of document. ஓகேவா, நெக்ஸ்ட் த ஃபாலோவிங் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். என்னென்ன கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ்டு டு மூவ் டெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா Ctrl+X யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா டு கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். Ctrl+V அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, காப்பிங் த டெக்ஸ்ட் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. த டெக்ஸ்ட் டு பி காப்பீட் இஸ் செலக்டட். காப்பி பண்ணுறதுக்காக என்ன டெக்ஸ்ட்டோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எடிட்லேருந்து என்ன எடிட் பண்ணிவிட்டு எடிட்டில் காப்பி செலக்டட் பண்ணலாம் அல்லது கிளிக் பண்ணலாம். ஓகேவா, next the insertion point is selected where the copy of the text should appear and is clicked. The following keyboard shortcuts can also be used for copy and paste. என்னது காப்பி அண்ட் பேஸ்ட்டுக்கு என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் வந்து கீபோர்டு மூலமாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Ctrl+C அப்படிங்கிறத நம்ம கீபோர்டில் ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா சேமம் நம்மளுக்கு என்னது காப்பி ஆகிக்கும். டூ காப்பிக்கு யூஸ் பண்ணுறது. பேஸ்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Ctrl+V go to பேஸ்ட். Ctrl+V வந்து என்னது ப்ரெஸ் பண்ணோம்னா பேஸ்ட். ஓகேவா, இதை கட்க்கு என்ன சொல்லுவோம் Ctrl+X வந்து டு கட், Ctrl+V வந்து டு பேஸ்ட், Ctrl+C வந்து என்னது
டு காப்பி. ஓகே, இது மெமரைஸில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் அண்டர் த ஃபார்மேட் மெனு. எல்லா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னா ஃபார்மேட் மெனுவில் இருக்கும். கீழே கொடுத்துரு அண்டர் ஃபார்மேட் மெனுவில் எல்லா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா லிப்ரே ஆஃபீஸ் ரைட்டர் ஆல்சோ கன்வீனியன்ட்லி ப்ரொவைட்ஸ் பட்டன்ஸ் ஃபார் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஆப்ஷன். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். நம்ம அதை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிஃபோர் திஸ் ஆப்ஷன் கேன் பி யூஸ்டு த டெக்ஸ்ட் ஆன் விச் they are to be used gets to be selected. Once the decide portion of the text is selected, then depending on the need any one of the following buttons are clicked. கீழே கொடுத்துருக்காங்களாம்மா, இதுதாம்மா. இதை நிறையா என்னது ஃபார்மேட் மெனு நிறைய கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. பார்க்கலாமா? கிளிக் பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து போல்ட் பண்ணுறதுக்காக, டு மேக் டெக்ஸ்ட் போல்டு. நெக்ஸ்ட்டு ஸ்லாஷ் மாதிரி இருக்கலாமா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இட்டாலிக் டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக் இதில் மாறிடு, சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்காக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அந்த யூ அப்படிங்கிறது தான். ஓகேவா? கிளிக் யூ டு மேக் text underlined. The same can be also achieved by clicking on format and character. ஃபார்மேட்லேருந்து என்ன கேரக்டர் வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் இதில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ்லி Ctrl+B, Ctrl+I அண்டு Ctrl+U. இப்போ வந்து கீபோர்டு மூலமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி Ctrl+B யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl+I அப்படிங்கிறது இட்டாலிக்கோட, Ctrl+U அப்படிங்கிறது என்னது, அதை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேன் பி யூஸ் டு மேக் த செலக்டட் டெக்ஸ்ட் போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் த ஃபாண்ட்ஸ். எப்படி ஃபாண்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எ ஃபாண்ட் இஸ் எ செட் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இன் எ சர்டைன் ஸ்டைல். ஃபாண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கேரக்டர்ஸ் நம்பர்ஸு அந்த ஸ்டைலுக்கு அது நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறது, மாற்றிக்கிறது தான் ஃபாண்ட்ஸுன்னு சொல்லுவோம். ஈச் ஃபாண்ட்ஸ் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் ஃபாண்ட்ஸ். என்னது, ஒவ்வொரு ஃபாண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக லுக்ஸ் வந்து இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபாண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. கிளிக் த டவுன் ஆரோ இந்த ஃபாண்ட்ஸ் காம்போ பாக்ஸ் ஃபாண்ட் டேப் இன் கேரக்டர் டைலாக் பாக்ஸ். டைலாக் பாக்ஸில் இந்த மாதிரி இருக்குமா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. இதான் ஃபாண்ட் சைஸ் இருக்குல்ல, ஃபாண்ட் சைஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? யூஸ் ஃபார்மேட் கேரக்டர் டு ஓப்பன் த கேரக்டர் டைலாக் பாக்ஸ். என்னது, ஃபார்மேட்லேருந்து கேரக்டர் டைலாக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் available fonts click the required one. The text changes to the selected font. இது என்ன டெக்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். செலக்டட் ஃபாண்ட் என்னென்ன ஃபாண்ட் வேணும், ஃபாண்ட்டோட சைஸ், இந்த மாதிரி நிறையா இது வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது வேணும் அப்படின்னு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருமா, இதாம்மா நிறைய ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட் சைஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் பார்க்கலாமா. the size of the text is also இம்பார்ட்டண்ட். டெக்ஸ்ட்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சைஸ், அதோட சைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். த சேம் சைஸ் ஆஃப் த டெக்ஸ்ட் கேனாட் பி யூஸ்டு ஃபார் லீகல் டாக்குமெண்ட். லீகல் டாக்குமெண்ட்டில் ஒரே மாதிரி சைஸ் வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய இப்போ வந்து லெட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா போல்டாக கொஞ்சம் இதாக இருக்கும். கீழே சப் ஹெட்டிங் அந்த மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்குமா, இருக்காதா? எஸ். கிளிக் த டவுன் ஆரோ இன் த சைஸ் காம்போ பாக்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் tab in character dialog box. The text changes to the selected font size. அங்கே என்ன பண்ணலாங்க, ஆரோ மார்க் பயன்படுத்தி என்ன காம்போ பாக்ஸில் ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்கும். அதை டைலாக் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எது நம்மளுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்சிங் த ஃபாண்ட் கலர். ஃபாண்ட்டோட கலரையும் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஏ டிஃப்ரெண்ட் கலர் ஃபார் செலக்டட் டெக்ஸ்ட் கேன் பி யூஸ். நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கலர் பிரிண்டர்ஸ் ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர். கலர் பிரிண்டர்ஸ் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ கலர் பிரிண்டர் சம் ஸ்பிளாஷ் கேன் பி ஆர்டர்ட் டு த டாக்குமெண்ட்ஸ் பை சேஞ்சிங் த கலர் ஆஃப் டெக்ஸ்ட். நம்ம கலர் டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்ஸில் நிறையா டெக்ஸ்ட் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா டு யூஸ் எ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் கலர் செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் கிளிக் த ஆரோ இன் த ஃபாண்ட் கலர் ஐகான். எ கலர் பேலட் இஸ் டிஸ்பிளேடு ஃப்ரம் விச் த ரெக்வயர்டு கலர் கேன் பி செலக்டட். நாங்கள் நிறைய கலர்ஸ் வந்து கலர் ஐக்கானில் இருக்கும். அதில் நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த கலரை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவ்லி செலக்ட் த டெக்ஸ்ட் அண்ட் கிளிக் ஆன் த ஃபாண்ட் கலர் ஐக்கான் டு அப்ளை த கரண்ட் கலர் ஆஃப் த ஃபாண்ட் கலர்.
இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. இதில் நம்மளுக்கு என்னென்னா ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் என்னென்ன கலர் தேவையோ அதை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை கலரை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஃபாண்ட் கலரை. நெக்ஸ்ட் பேராகிராஃப் அலைன்மெண்ட் பார்க்கலாமா. பேராகிராஃப் அலைன்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த அப்பியரன்ஸ் ஆஃப் த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஆஃப் த பேராகிராஃப். அதில் பேராகிராஃப் அலைன்மெண்ட் என்ன அப்படிங்கிறத லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பேராகிராஃபை நம்ம எப்படி இது பண்ணுறோம் பார்க்கலாமா. பை த டிஃபால்ட் வேர்டு அலைன்ஸ் பேராகிராஃப் டு த லெஃப்ட். இது லெஃப்ட் சைடில் நம்ம பேராகிராஃபை அலைன் பண்ணோம் அப்படிங்கன்னா யூ கேன் அலைன் பேராகிராஃப்ஸ் இன் வேர்ட் ஸோ த ரைட் சைட்ஸ் ஆர் சிமெட்ரிக்கல். இதை என்னன்னு சொல்கிறாங்க, திஸ் இஸ் கால்ட் ரைட் அலைன்மெண்ட்னு சொல்கிறாங்க. யூ கேன் ஆல்சோ அலைன் தம். நீங்கள் அலைன்மெண்ட் பேராகிராஃபை எப்படி அலைன்மெண்ட் ஸோ யூ சென்டர் த லைன்ஸ் வித் த ஈவன் ஸ்பேஸ் ஆன் போத் சைட்ஸ். ஸ்பேஸ் எப்படி இருக்கும், ரெண்டு சைட்ஸும் ஈவனாக இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் அலைன்மெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா யூ கேன் ஜஸ்டிஃபை த அலைன்மெண்ட் which aligns both the left and right sides. லெஃப்ட் அண்டு ரைட் சைட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், போத் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், அலைன்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, 4 types of alignment can be selected and the best way to make a change is to use the formatting toolbar. அந்த டூல்பாரில் என்னது 4 alignments இருக்குமா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்டு. என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு டு சேஞ்ச் த அலைன்மெண்ட் ஆஃப் ஒன் பேராகிராஃப் ஃபஸ்ட் கிளிக் வித்தின் தட் பேராகிராஃப். என்னது ஒரு பேராகிராஃபை வந்து மாற்றுறதுக்கு என்னது அதில் இருக்கிறத அந்த பேராகிராஃபில் இருக்கிறத என்ன பண்ணணும், கிளிக் பண்ணணும். அதே பேராகிராஃபில் இருக்கிறத என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டு சேஞ்ச் த அலைன்மெண்ட் சிவரல் பேராகிராஃப். நிறைய பேராகிராஃப் இருந்துச்சு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற பேராகிராஃபை என்ன பண்ணணும், ஒன் நீடிங் சேஞ்ச். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத அதில் இருக்கிற பேராகிராஃபில் என்ன பண்ணலாம், ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் பேஜ் ஓரியன்டேஷன். பேஜ் ஓரியன்டேஷன் அப்படின்னு பக்கத்திலோட அதோட அமைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா. யூஸ்வலி த லென்த் ஆஃப் எ டாக்குமெண்ட்டோட லென்த் வந்து பார்த்தோம்னா வில் பி மோர் தென் த வித்தை விட எப்படி இருக்கும், அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா this orientation is called portrait அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் சம் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த விந்த் எப்படி இருக்கும், வில் பி மோர் தென் த லென்த்தை விட எப்படி இருக்கும், விந்த் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அந்த ஓரியன்டேஷன் அப்படின்னு என்னென்னு சொல்லுவோம், லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம். த டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இஸ் போர்ட்ரைட். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருமா என்ன கொடுத்துருக்காங்க, டு சேஞ்ச் த ஓரியன்டேஷன் ஆஃப் பேப்பர் சைஸ் த ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்டு. பேப்பர் சைஸோட அமைப்பு வந்து எப்படி பார்க்கலாமா. ஓகே, த ஃபார்மேட் பேஜ் ஆப்ஷன் இஸ் கிளிக். ஃபார்மேட்டில் என்ன பண்ணலாம், பேஜ் ஆப்ஷனை என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் த பேஜ் டேப் வந்து ரொம்ப நெசசரி. பேஜ் டேப் வந்து நம்ம தேவையானது, இது ரொம்ப நெசசரியாக இருக்கும். இந்த இதில் கொடுத்துருப்பேன். இந்த டைலாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஜ் ஸ்டைல் அப்படின்னு டிஃபால்ட் ஸ்டைல் இதெல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த காலம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டைலாக் பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் த நெசசரி பேப்பர் ஃபார்மேட் ஃப்ரம் த ஃபார்மேட் ட்ராப் டவுன் லிஸ்ட் இன் த பேஜ் ஃபார்மேட் செலக்ட் செக்ஷன் அண்ட் என்டர் த வேல்யூஸ் இன் த விந்த் அண்ட் ஹைட் ஸ்பின் பாக்ஸ். என்ன பண்ணலாம், அந்த இது ஸ்பின் பாக்ஸ் என்ன யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் செக்ஷனை ஃபார்மேட்டோட விந்த்தையும் ஹைட்டையும் என்ன பண்ணலாம், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா. பேப்பர் ஃபார்மேட்டை பயன்படுத்தி இதை என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் சேஞ்சிங் த ஓரியன்டேஷன் போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப் ரேடியோ பட்டன்ஸ் ஆர் யூஸ். பட்டன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், போர்ட்ரைட்டாக லேண்ட்ஸ்கேப்பை நம்ம யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்சிங் மார்ஜின்ஸ் யூஸிங் ரூலர்ஸ். மார்ஜின்ஸை யூஸிங் ரூலர்ஸ் வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா. ஓகே, இஃப் த யூசர் இஸ் நாட் ஹேவிங் த exact value for the margins then the ruler option on the view menu can be used to change the margins. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சரியாக தெரியல, அந்த ஓரத்தில் ரூலர் நம்மளோட மார்ஜின் வந்து சரியாக தெரியல அப்படின்னா ரூலர் ஆப்ஷனை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், மார்ஜினை வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாலோவிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் திஸ் மெத்தட். என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாமா. இஃப் த ரூலர் இஸ் நாட் டிஸ்பிளேட் இன் த ஸ்க்ரீனில் வந்து ரூலர் வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூவில் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், ரூலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். த கிரே ஏரியா ஆஃப் த ரூலர் இண்டிகேட்ஸ் த மார்ஜின் ஸ்டாப் ஏரியா. கிரே ஏரியா அது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா கிரே ஏரியா கலரில் இருக்கிறது தான் ரூலரை குறிக்கும். ஓகேவா, அது இண்டிகேட் பண்ணும். ஓகேவா. இந்த மவுஸ் பாயிண்டர் எங்கே இண்டிகேட் பண்ணால் மூவ் பெட்வீன் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த கிரே அண்ட் ஒயிட் ஏரியா ஆஃப் த ரூலரில் கிரே கலரும் ஒயிட் கலருக்கு இடையில தான் அது வந்து என்னது கொண்டு போகணும், மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வென் த பாயிண்டர், அந்த மவுஸ் பாயிண்டர் இருக்கிற இந்த ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், இட் சேஞ்சஸ் இன்டு ஏ லைன் வித் ஆரோஸ் ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைடுமே என்னது இது வந்து காமிக்கும். அந்த ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா
சேஞ்சஸ் வந்து த மார்ஜின் கைடு இஸ் ட்ராக்டு இன்டு எ நியூ லொக்கேஷன். மார்ஜின் கைடு என்னது, ஒரு ட்ராக் பண்ணணும், நியூ லொக்கேஷனுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ராக் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.